பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம் உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. சாப்பிட்ட பாட்டத்தில் மேக்ஸ் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறினா இந்த காய்கறி தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வெண்டைக்காய் இந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? சிகப்பு வெண்டைக்காய். இந்த சிகப்பு வெண்டைக்காய் இருக்குது, நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய பச்சை வெண்டைக்காய் இருக்குது. ஆனால் இந்த சிகப்பு வெண்டைக்காயை சமைக்கும் போது இது திருப்பி பச்சை நிறமாக தான் மாறும். வெண்டைக்காயோட பலன்கள் குறித்த இந்த வீடியோவில் ஆரம்பத்திலே வெண்டைக்காய் பற்றிய ஒரு புதுமையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி வெண்டைக்காயோட பல நல்ல மருத்துவ நன்மைகளை, புதிய நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வளவளப்பான தன்மை வெண்டைக்காய்க்கு இருக்குது. அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது வெண்டைக்காயில் புரதங்கள் இருக்குது. இப்போ பொதுவா பழங்கள், காய்கறிகள்ல அதிகமா புரதங்களை பார்க்க முடியாது. ஆனா வெண்டைக்காயில நல்ல புரதம் இருக்கு. அந்த புரதத்தோட பேர் லெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெக்டின் அப்படிங்கிற புரதத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, தனித்துவம் என்ன அப்படின்னா, இப்ப மார்பக புற்றுநோய் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி மார்பக புற்றுநோயில மெலனோமா செல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி இது. இந்த டெஸ்ட் டியூப்ல பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோயில வரக்கூடிய மெலனோமா செல்ஸை வச்சு அதுக்கு லெக்டினை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மெலனோமா செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துதா இந்த லெக்டின் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆராய்ச்சியில நம்மளுக்கு 63% இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய லெக்டின் சத்து மார்பக புற்றுநோயில செல்கள் டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆகும், அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததா இருக்கு. 63%. ஸோ பல புற்றுநோய்கள்ல புற்றுநோய் செல்கள் புற்றுநோய்கள் வராம தடுக்கிறதுல வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய இந்த லெக்டின் புரதத்துக்கு ஒரு பங்கு உண்டுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஒரு சூப்பரான காரணம் கிடைச்சிருச்சுங்களா வெண்டைக்காய் ரெகுலரா சாப்பிட்றதுக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், கர்ப்ப காலத்துல வயிற்றில் குழந்தை டெவலப் ஆகும்போது முக்கியமாக முதல் 3-4 மாதங்கள் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து, பல சத்துக்கள் இருக்கு. அதுல ரொம்ப தேவையான ஒரு சத்து ஃபோலேட் அப்படிங்கிற சத்து. இதை தான் நம்ம ஐரன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையாகவும் கொடுப்போம். அந்த இரும்பு சத்து மாத்திரையில இந்த ஃபோலேட் சத்தும் கூடவே சேர்ந்து வரும். ஆனா இயற்கையிலேயே ஃபோலேட் சத்து அதிகம் உள்ள ஒரு காய்கறி உணவு அப்படின்னா அது வெண்டைக்காய். ஒரு கப்பு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலமா கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு தேவையான 15% ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் ரிக்வயர்மெண்ட் வெண்டைக்காய் மூலமா கிடைச்சிடுது. வெறும் வெண்டைக்காய் மூலமா மட்டுமே நம்ம இந்த ஃபோலேட் சத்துக்கள் தேவையான அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம 6.5 கப்பு வெண்டைக்காய் சாப்பிடணும், 1/2 கிலோக்கு மேல. அவ்வளோலாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால ஃபோலிக் சத்துக்கள் அதிகமுள்ள மற்ற உணவு வகைகளையும் சேர்த்து சாப்பிடணும் கர்ப்ப காலத்துல. முக்கியமா முதல் 3-4 மாதங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பல சத்துக்கள் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான நாட்கள். முக்கியமா தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறதும் முக்கியம் அந்த முதல் 3 அல்லது 4 மாதங்கள். அது வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன், அப்புறம் பார்ப்போம். ஸோ வெண்டைக்காய் எந்த அளவுக்கு கர்ப்ப காலத்தில் முக்கியங்கிறத சொல்லிட்டேன். மூணாவது விஷயம், சர்க்கரை நோயில் எப்படி வெண்டைக்காய் ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இதுவுமே எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி தான். சர்க்கரை தண்ணீரும் வெண்டைக்காயோட எக்ஸ்ட்ராக்ட், ஓக்ரா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஓக்ரா அப்படிங்கிறது ஹிந்தியில இந்த மாதிரி ஓக்ரா, இங்கிலீஷ்லயும் நிறைய ஓக்ரா அப்படிங்கிற டேர்ம் பயன்படுத்தப்படுது, லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஓக்ரா எக்ஸ்ட்ராக்ட், இந்த வெண்டைக்காயில இருந்து எடுக்கக்கூடிய சத்துக்கள், அந்த எக்ஸ்ட்ராக்டையும் சர்க்கரை தண்ணியும் சேர்த்து கொடுக்கப்பட்ட எலிகளுக்கு சர்க்கரை அளவுகள், அந்த ஸ்பைக்கு, பிளட் சுகர் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பைக்ஸ் பெருசாகாம இருக்கு. இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்து சாப்பிடும்போது அந்த பிளட் சுகர் ஸ்பைக்குங்கிறது குட்டியா இருக்குது. இதே வெண்டைக்காய் இல்லாம சர்க்கரை தண்ணி கொடுக்கும்போது அந்த ரேட்ல இந்த பிளட் சுகர் ஸ்பைக், பிளட் சுகர் ரத்தத்தில் அதிகமாகிறது, இந்த அளவுக்கு அதிகமாகுது. ஸோ இதுவுமே அனிமல் ஸ்டடி தான். பட் இருந்தாலுமே இது எந்த வகையில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாகாம தடுக்கப்படுது. ஏன்னா குடல்ல வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை காரணமாக நம்ம ஜீரண மண்டலத்திலிருந்து எல்லா உணவுகளுமே அதை உறிஞ்சப்படுறதோட வேகம் ஸ்டேபிளா இருக்கு, ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. மேடு பள்ளமா இல்லாம ஒரு நிதானமா சர்க்கரை உறிஞ்சப்படுது. அதனால நம்மளோட ரத்த சர்க்கரை அளவுகள் ரொம்ப அதிகமா வேகமா மாறுபாடு அடையாம நிதானமான மெயின்டெனன்ஸ் லெவல்ல இருக்கு. ஸோ அந்த வகையில தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய்ங்கிறது. இன்னொன்னு, மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த சமயத்துல வெண்டைக்காயை தவிர்த்துடணும். ஏன்னா வெண்டைக்காயும் மெட்ஃபார்மினும் இன்டராக்ட் பண்ணும் ஒண்ணுக்கு ஒண்ணு. இது சர்க்கரை நோயாளிகள் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரை மெட்ஃபார்மின். அடுத்து 4வது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வருவோம்.
அதாவது கொலஸ்ட்ரால், நம்ம வந்து உணவுல அதிகமான கொழுப்புகள் எடுத்துக்கிட்டா கூட அந்த உணவுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பான தன்மை இருக்கு இல்லையா, இதோட சேர்ந்து மியூசிலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. இந்த மியூசிலேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்பட விடாமல் தடுக்குது, கொழுப்புகள் அளவு குறையுது. இப்போ எப்போ நம்ம ரத்தத்தில் வந்து கொழுப்புகள் அளவு குறையுதோ, கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையுதோ, அதுவும் நான் கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையுதோ, அப்போ அது வந்து கண்டிப்பாக இதய நோய் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லது. அதனால இந்த ஹார்ட் பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய வெண்டைக்காய்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து இந்த வளவளப்பு தன்மை நீங்காமல், அதனால தான் வந்து இது ரொம்ப போட்டு வறுத்து சாப்பிட்றதுனால, வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் பூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. இதே வந்து வெண்டைக்காய் குழம்பு, பருப்பு வெண்டைக்காய் குழம்பாக செஞ்சு சாப்பிட்றோன்னு வைங்க, அது உண்மையிலேயே சூப்பர் பெனிஃபிட். ஏன்னா அதில் வேக வைக்கப்பட்ட வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மை கரெக்டான வகையில் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு கிடைச்சிடுது. அதனால வேக வைக்கப்பட்ட வெண்டைக்காய் சாப்பிடலாம், பச்சையான வெண்டைக்காய் சாப்பிடலாம். இதயத்துக்கான நன்மைகளை நம்ம பெறுவதற்கு, சர்க்கரை போன்ற விஷயங்களை குறைப்பதற்குமே இந்த வளவளப்பு தன்மை தேவை. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான பாலிஃபினால் சத்துக்களும் சேர்ந்து இதய நோய், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவா இந்த வெண்டைக்காய் விளங்குது இந்த சத்துக்கள் மூலமா. அடுத்து 5வது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெண்டைக்காய் சாப்பிடலாமா? இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் சாப்பிடாதீங்கன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டா அதுக்கப்புறம் குறைவாக தான் எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கிட்னி ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்தவங்களுக்கு பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் நிறைய சத்துக்கள் இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பல உணவுகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா. ஆனால் கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறது தான் இங்கே முக்கியம். ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது வெண்டைக்காய். ஏன்னா கிட்னிக்கு போகக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது வெண்டைக்காய். இப்படி நரம்பு சப்ளை பலமாக இருக்கும்போது நியூரோபதி, நெஃப்ரோபதி இப்படின்னு நிறைய மைக்ரோவாஸ்குலர் ப்ராப்ளம், சர்க்கரை வியாதியில் நிறைய ஏற்படும். இந்த மைக்ரோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது ஒன் ஆஃப் த திங் வந்து உணவில் வந்து வெண்டைக்காய். இது வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கும். இப்போ நார்மலாக சர்க்கரை லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வெண்டைக்காய் ஒரு அருமையான உணவு. ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்க தான் வந்து வெண்டைக்காயுமே குறைச்சி சாப்பிட வேண்டியிருக்கும். 6வது நன்மை, இங்கே வெண்டைக்காய் எவ்வளோ அழகாக வந்து சமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து. இப்போ தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து என்னென்ன வித்தியாசம், நன்மைகள் அப்படின்ட்டு. அதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் கொண்ட ஒரு காய்கறினா அது வெண்டைக்காய் தான். ஸோ இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துனால, சாலிபிள் ஃபைபர்னால நம்மளோட இதய நோய்கள், சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜீரண மண்டலத்துக்கு நல்லது. நல்ல டைஜஷன், செரிமானம் நல்லபடியாக நடக்கும். மோஷன் ட்ரபிள் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு வெண்டைக்காய். அடுத்து வெண்டைக்காயோட 7வது நன்மை, வெண்டைக்காயில் மிக அதிகமாக ஒரு சத்து இருக்குது. அது வந்து வைட்டமின் கே சத்து. இந்த வைட்டமின் கே சத்து ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, இந்த 2 விஷயங்களும் எலும்பு தேய்மானம் ஆகிறத, ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிறத குறைக்கும். இந்த எலும்புகள் உள்ள செல்லுகள்லாம் உருகி போகிறது, எலும்புருக்கி நோய் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். அதை குறைக்கக்கூடியது வெண்டைக்காய். ஏன்னா வெண்டைக்காயில் வைட்டமின் கே அதிகம், கால்சியம் அதிகம், எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காய். வெண்டைக்காய் குறித்த முக்கியமான 2 கேள்விக்கான விடைகள். இப்போ ஒன்று வந்து, இப்போ வெண்டைக்காய் சாப்பிடும்போது மேக்ஸ் நல்லா போட முடியும், கணக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இதுக்கான எக்ஸாக்ட் மெடிக்கல் ஆதாரம் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. மேபி எல்லா வகையிலையும் நல்லது, மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிற வகையில் ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியலை. பட் ஆரிஜின், இந்த பேச்சு வழக்கு வந்து உருவானது எப்படின்னும் எனக்கு எக்ஸாக்டாக கண்டே பிடிக்க முடியல. ஆனால் சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. கணக்கு வருதோ இல்லையோ வெண்டைக்காயை சாப்பிடுவோம். இன்னொரு விஷயம், வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ஆண்மைத்தன்மை அதிகரிக்குமா அப்படின்னா, அது வந்து செக்ஷுவல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஆண் பெண் 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காய் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து. ஏன்னா ஏற்கனவே என்னோடய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கொடுத்த வீடியோலையும் இதை பற்றி நான் பேசியிருப்பேன், ஜிங்க் பற்றி பேசியிருப்பேன். அந்த ஜிங்க் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி, ஒன் ஆஃப் த முக்கியமான காய்கறி வந்து வெண்டைக்காய். ஸோ அதனால் அந்த வகையில் கண்டிப்பாக வெண்டைக்காய் ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வெண்டைக்காயை உணவில் சேர்த்தே ஆகணும். வெண்டைக்காயோட சத்துக்கள் குறையாமல் நம்ம எப்படி வெண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் செஞ்ச வெண்டைக்காயை வச்சே காமிக்கிறேன். கட் பண்ண வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிறோம். துவரம் பருப்பு போட்டுட்டு
அதை கழுவிக்கலாம். ஒரு 2 வாட்டி துவரம் பருப்பை கழுவிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். கொஞ்சம் சீரகம் போடுவோம். அப்புறம் பூண்டு 4 பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பருப்பு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு, இப்போ அடுத்து ஒரு வாணலியில் வெண்டைக்காய் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டு, அப்போ தான் அந்த வளவளப்புத்தன்மை போகும். ஆக்சுவலாக இது ஃப்ரெஷ் வெண்டைக்காய், அதனால் அவ்வளோவா வளவளப்புத்தன்மை இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே சூப்பராக வணங்கிடுச்சு. ரொம்ப வணங்க விடாமல் அதோடய சத்துக்கள் அப்படியே நம்ம எடுத்தாகணும். அப்புறம் வாணலியில் வதக்கத்துக்கு தேவையான சமாச்சாரம், அது கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் வதக்குறோம். அடுத்து தக்காளி சேர்த்து வதக்குறோம். அடுத்து சாம்பார் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மறுபடியும் வதக்குறோம். அப்புறம் இது சாம்பார் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சமாக போடுறோம் டேஸ்ட்டுக்கு. மறுபடியும் வதக்குறோம். அப்புறம் நம்ம பருப்பு இருக்கு இல்லையா, இந்த பருப்பு ஊற வச்ச பருப்பு தண்ணீரை இதில் ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வதங்க விடுவோங்க. ஒரு 10 நிமிஷம், 5 to 10 நிமிஷம் எடுத்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிடுவோம். திருப்பி லைட்டாக வதக்கிட்டு, புளி இருக்குது பார்த்திங்களா, புளி தண்ணீர் கொஞ்சமாக ஊற்றுறோம். ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து புளி தண்ணீர் வேண்டான்னு சொன்னேன். பட்டு வீட்டில் எல்லோரும் புளி தண்ணீர் லைக் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து பருப்பை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஏற்கனவே இருக்கிற கிரேவியில் ஆட் பண்ணிட்டோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம் உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. சாப்பிட்ட பாட்டத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு 5 நிமிஷம், நம்ம 5 to 10 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டால் ரெடி ஆகிடும். ஓகே, சூடான பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இது குழந்தைகளுக்கு இப்போது டிஃபன் பாக்ஸ்குள்ளார போய்கிட்டுருக்கு. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் டிஃபன் பாக்ஸ்குள்ளே போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான 7 விஷயங்கள் வெண்டைக்காயை பற்றி நான் சொல்லிட்டேன். வெண்டைக்காய்க்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? ரொம்ப ரேர். பட் இது வந்து ஒரு ஃபைபர், நார்ச்சத்து நிறைந்த உணவுங்கிறதுனால ப்ளோட்டிங் சென்சேஷன், இந்த கேஸ் ஃபார்மேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இருக்குது. ஆனால் ரொம்ப மைல்டு தான். அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. எந்த சைடு எஃபெக்ட்டும் யாருக்கும் பெருசாக வரப்போகிறதில்ல. வெண்டைக்காய் காலங்காலமாக சாப்பிட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக சாப்பிடணும். எல்லாரும் அவங்க உணவில் வாரம் 2 முறை சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காய்கறி வெண்டைக்காய்ங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குவோம். வெண்டைக்காய் குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மேக்ஸ் நல்லா வருதோ இல்லையோ, மேக்ஸ் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறினா இந்த காய்கறி தான். ரோமன் காலிஃப்ளவர், ரொமனஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோமன் காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட், அந்த பூக்களோட வடிவம், அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபிபனாசி நம்பர்னு சொல்லிட்டு, இப்போது மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். ஃபிபனாசி நம்பர் பற்றி, இந்த நம்பர் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு, இறைவனோட படைப்பு அப்படின்னு மேக்ஸ் தெரிஞ்சவங்க, கணக்கு நிபுணர்கள் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு காய்கறினா ரொமனஸ்கோ தான். அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் அது கிடைக்காது. வெண்டைக்காவை பற்றி கேட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு காய்கறி பற்றி சும்மா ஒரு டிட்பிட்ஸு